அதேபோல ஆண்டாண்டு காலமாக காலனி, சேரி என்று சாதியை குறிக்கும் குடியிருப்பு பெயர்களை மாற்றி பொது பெயர்களை சூட்ட வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள். இன்று சிதம்பரம் நகருக்கு வருகை தந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்து ஐயா இளைய பெருமாளின் நூற்றாண்டு அரங்கை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்து வரும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள், திரு முத்தரசன் அவர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இங்கு பங்கேற்றும் மாவட்ட ஆட்சியர், பொதுமக்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நினைவு பரிசு வழங்கும் தருணம். பரவலான வளர்ச்சியே பார்ப்போற்றும் வளர்ச்சி என்று எல்லோருக்கும் எல்லாம் என சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். பேரறிவு சிலையாம் ஐயன் திருவள்ளுவர் சிலை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஓர் பண்பாட்டின் பயணம் புத்தகத்தை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பித்தார்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பித்தார்கள். மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்தார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்தார்கள். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்தார்கள். சிதம்பரம் தொகுதி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை வழங்கி மரியாதை செய்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். இன்றைக்கு ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய நூற்றாண்டு அரங்க திறப்பு விழாவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். நன்றி ஐயா. சிதம்பரம் தொகுதி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை அனைத்து தலைவர்களின் சார்பாக உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்நிகழ்வின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே,
தோழமை கட்சிகளின் தலைவர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இளைய பெருமாள் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவருடைய பெயரில் நூற்றாண்டு அரங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள். முதலாக தமிழ்நாடு அரசின் சார்பிலே அம்பேத்கர் விருது அறிவிக்கப்பட்டதும் அந்த விருதினை முதலாக ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் சமூக பணிகளை போற்றும் வகையில், அங்கீகரிக்கும் வகையில் இந்த நூற்றாண்டு அரங்கத்தை எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு புதிய திட்டத்தையும் சிதம்பரத்திலே தொடங்கி இருக்கிறார். இந்த இரண்டு நிகழ்வுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக நான் பார்க்கிறேன். சிதம்பரத்திற்கு அவர் தந்திருக்கிற முக்கியத்துவமாகவும் நான் பார்க்கிறேன். நந்தனாருக்கு மணிமண்டபம், ஐயா இளைய பெருமாளுக்கு நூற்றாண்டு அரங்கம் என்று கல்வி வளர்ச்சி நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிற சூழலில் இந்த பெருமையை முதலமைச்சர் அவர்கள் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார். நந்தனாரும் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். இன்றைக்கு இந்த வட்டாரத்திலே கல்வி வளர்ச்சி மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நந்தனாருடைய பங்களிப்பு மகத்தானது. அதைப் போல ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இங்கே என்னுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிவித்ததைப் போல அகில இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் குறித்து ஆய்வு செய்தவர் தந்த அறிக்கை இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை. அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வி வளர்ச்சி குறித்து அவர் தந்த ஆலோசனை. 1931ஆம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி வளர்ச்சி என்பது 1.5% இருந்தது. வெறும் 1.5%. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களின் கல்வி வளர்ச்சி விகிதம் 78% உயர்ந்திருக்கிறது. பொதுவாக கல்வி வளர்ச்சி 80% என்று சொன்னால் தலித் மற்றும் பழங்குடி மக்களின் கல்வி வளர்ச்சி என்பது 78% உயர்ந்திருக்கிறது. டிராவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய முதலமைச்சரின் ஆட்சி நிர்வாகம், இந்த அரசு கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தார். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞர் காலத்திலும் இன்றைக்கு நம்முடைய தளபதி காலத்திலும் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். எண்ணற்ற பல திட்டங்கள், விடியல் பயணம் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்போம் திட்டம், அந்த வரிசையிலே இன்றைக்கு உங்கள் ஸ்டாலின் என்கிற வீடு தேடி வரும் அரசு, 48 நாட்களில் 45 நாட்களில் தீர்வு காணும் அரசு என்று அறிவித்து இந்திய மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு முன்மாதிரி ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அயலக கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மாநில அரசு முன்வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்.
அந்த மாணவர்கள், விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையிலே மேலும் கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற முதலமைச்சர் என்கிற முறையிலே அந்த வேண்டுகோளையும் நான் இணைத்து இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நம்முடைய தளபதியோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோம் என்பதற்கு இதுதான் முதன்மை காரணம். மக்கள் நலன்களில் அக்கறை செலுத்துகிற அரசாக, மக்களை வீடு தேடி சந்திக்கிற ஒரு அரசாக, அவர்களின் குறைகளை கேட்டு 45 நாட்களில் தீர்வு காண்போம் என்று உறுதியளிக்கிற ஒரு அரசாக, தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிற ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்குகிறது. அதிலும் நம்முடைய முதலமைச்சர் மிகச்சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் என்றால் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் நினைவுக்கு வரும், கண்ணொளி திட்டம் நினைவுக்கு வரும், குடிசை மாற்று வாரியம் இந்தியாவிலேயே முதலாக உருவாக்க பெற்ற திட்டம் அது நினைவுக்கு வரும், சமத்துவபுரம் திட்டம் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் எண்ணி பார்க்காத, கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு திட்டம் அது நினைவுக்கு வரும். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்துவதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தகைய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தினாரோ, அவருடைய வழித்தோன்றல் கருத்தியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு புதிய புதிய பல திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். யாரோ ஒருவர் சொன்னார், கலைஞரை விட இவர் மிகவும் ஆபத்தானவர் என்று நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள். ஆம், கலைஞரை விட என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு தோழமை கட்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி வருகிறார். கலைஞரை விட என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவதல்ல, அவரால் உருவாக்க பெற்ற தளபதி அவர்கள் எவ்வளவு பெரிய வலிமை மிக்கவராக இருக்கிறார், ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார், அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிறார், ஆட்சி நிர்வாகத்திலும் கெட்டிக்காரராக இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு முன்மாதிரி ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு என்றென்றைக்கும் நாம் உற்ற துணையாக இருப்போம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசே தமிழகத்தில் அமையும், திராவிட மாடல் அரசு அமையும். இன்னும் என்னென்ன புதிய புதிய திட்டங்களை அவர் மனதில் வைத்திருக்கிறாரோ என்று நமக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாக திறன் உள்ளவர் என்பதற்கு ஒரே ஒரு சான்று சொல்லுகிறேன். இளைய பெருமாள் அவர்களின் 100ஆண்டு அரங்கத்தை திறந்து முடித்துவிட்டு வருகிற போது பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்த்து அழைத்து, இந்த சிலை இன்னும் சிறப்பாக வர வேண்டும், இளைய பெருமாள் அவர்களின் முழு உருவம் இன்னும் சிறப்பாக வர வேண்டும், உடனே சிலையை மாற்றி அமையுங்கள் என்று ஆணையிட்டார். இதுதான் நம்முடைய முதல்வர். எல்லாவற்றிலும் நுட்பமான பார்வை, தொலைநோக்கு பார்வை என்கிற ஆற்றல் மிகுந்த ஒரு முதல்வருக்கு நாம் உற்ற துணையாக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓரணியில் தமிழ்நாடு, அதுதான் திமுக அணியில் தமிழ்நாடு. மற்றவர்கள் எல்லாம் கட்சிகளாக இருப்பார்கள், ஆனால் இந்த அணி ஒட்டுமொத்த மக்களும் திரளுகிற ஓர் அணியாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக, டிராவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய ஒரு அணியாக அமையும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக தமிழகம் தழுவிய அளவில் இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற 4 வாக்குகளில் 1 வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும், 100 வாக்குகளில் 25 வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும். ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழுவும் என்கிற அளவுக்கு நாம் களப்பணி ஆற்றுவோம். 2026 திராவிட மாடல் அரசு மீண்டும் மலர்வதற்கு அனைத்து தமிழர்களும் ஓரணியில் திரளுவோம் என்பதை சொல்லி, ஐயா இளைய பெருமாள் புகழை போற்றக்கூடிய வகையில் இந்த 100ஆண்டு அரங்கத்தை எழுப்பியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் உயர்வுக்காக தன் இறுதி மூச்சு வரை போராடிய ஒப்பற்ற போராளி
பள்ளி பருவத்திலேயே இரட்டை குவளை முறையை எதிர்த்து போராடிய சமத்துவ நாயகர். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி பொருளாதார நிலைகளை கண்டறிவதற்காக தேசிய அளவில் அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவராக அரசு சார்பில் நியமிக்கப்பட்டவர். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் மீது திணிக்கப்பட்டிருந்த சமூக இழிவுகளுக்கு எதிராக போராடி தமிழக அளவில் சாதிய வன்முறைகளால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களை மீட்டெடுக்க முயற்சிகளை மேற்கொண்ட ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களின் வாழ்க்கை பயணம் குறித்த குறும்படம் உங்கள் பார்வைக்கு. ஐயா எல் இளைய பெருமாள் ஓர் ஆளுமையின் பெயர் அல்ல, இது ஓர் இயக்கத்தின் பெயர். பிறப்பின் பெயரால் சுமத்தப்பட்ட இழிவுகளுக்கு எதிராக போராடி சமத்துவத்தை நிலைநாட்டிய தமிழ்நாட்டின் முன்னணி களப்போராளிகளில் ஒருவர். இந்தியாவில் மக்களாட்சி மலர்ந்த போதே முதலாவது பொது தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்தில் தன் முத்திரையை பதித்தவர். 3 முறை தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மட்டுமின்றி தன் வாழ்நாள் முழுவதும் மக்கள் மேடைகளில் ஓயாது முழங்கியவர். அம்பேத்கரின் சிந்தனைகளை தமிழ்நாடெங்கும் பரப்பியவர். பட்டியல் இனத்தவரின் கல்வி பொருளாதார நிலை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைமையேற்று இந்தியா முழுவதும் பயணித்தவர். அவர் அளித்த பரிந்துரைகளில் இன்று சாதிய வன்கொடுமைகளில் இருந்து காக்கின்ற சட்ட கவசமாக விளங்குகின்றன. இந்தியாவை அடிமை தலையிலிருந்து விடுவித்த தேசிய விடுதலை போராட்டத்தின் வீரரான ஐயா இளைய பெருமாள் சமூக அடிமை தலைகளிலிருந்தும் மக்களை விடுவிக்கும் விடுதலை போராட்டத்திலும் களமாடியவர். அவரது பங்களிப்புகளை பாராட்டி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான அரசு அம்பேத்கர் விருது வழங்கி சிறப்பித்தது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி தத்துவ பாதையில் வீறு நடை போடும் திராவிட மாடல் அரசின் நாயகராம் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐயா இளைய பெருமாளின் 100ஆண்டு விழாவை ஒட்டி அவரது திருவுருவச் சிலையுடன் கூடிய 100ஆண்டு அரங்கத்தை இன்று திறந்து வைத்து பெருமை சேர்த்துள்ளார். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு, மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவிலை எங்கும் வேதமில்லை. ஓரணியில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டங்களை நிறைவேற்றி உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து தமிழர்களின் வாழ்வை வளமாக்கும் தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். சாமிநாதன் அவர்களே, சிவி கணேசன் அவர்களே, நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தமிழக எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னோடி அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் ஐயா பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய KS அழகிரி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார் அவர்களே, திரு விஷ்ணு பிரசாத் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சிந்தனை செல்வன் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, சபா ராஜேந்திரன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே,
துவக்கத்தில் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, செயலாளர் திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களே, இயக்குனர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, நம்முடைய அருமை பெரியவர் ஐயா இளையபெருமாள் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நம்முடைய அருமை பெரியவர் ஐயா இளையபெருமாளுடைய நினைவரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளில் பொதுமக்களுடைய குறைகளை விரைந்து தீர்க்க மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முன்னெடுப்பு மூலமா பொதுமக்களான உங்ககிட்ட இருந்து வாங்கின மனுக்களுக்கு 100 நாட்களில் தீர்வு காண்பேன், நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதியளிச்சிருந்தேன். சொன்ன மாதிரியே முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு தனி துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. இதனால நம்ம அரசின் மேல் நம்பிக்கை வச்சு இன்னும் பலர் மனுக்களை வழங்க தொடங்கினாங்க. அதுக்காக முதல்வரின் முகவரி என்ற தனித்துறையை உருவாக்கணும். அடுத்து மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க 5000 முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டோம். இதுவரை ஆட்சிக்கு வந்து மனுக்களை பெற்று அதன் மேல் தீர்வு கண்ட விவரங்களை நேற்று கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விரிவாக தொலைக்காட்சிக்கு பத்திரிகைகளுக்கு அவர் எடுத்து சொன்னார். இப்போ அதோட அடுத்த கட்டமா உங்களின் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி இருக்கோம். மொத்தம் 10,000 முகாம்கள் நடக்க போகுது. தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்திச்சு முகாம் நடக்கிற நாள், இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. என்னென்ன ஆவணங்களை நீங்க முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துருவாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது உள்ளிட்ட 46 சேவைகள் தொடர்பாக தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்புல அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்களை தேடி வர போறாங்க. இந்த முகாம்கள் நடக்கிற இடங்கள்ல மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும்.
இப்படி மக்களான உங்களோட தேவை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. எதிர்காலத்துக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிற அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நம்ம நெஞ்சை நிமிர்த்தி நடைபோட கடந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தோட விடியலுக்கும் உயர்வுக்கும் உழைச்ச மாமனிதர்களையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளி விளக்கா நெறி சார்ந்த அரசியலின் அடையாளமாக விளங்கின பெரியவர் ஐயா இளைய பெருமாள் அவருடைய நூற்றாண்டு நினைவரங்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சின்னு சொல்றதை விட பெருமை அடைகிறேன் என்றுதான் சொல்லணும். சமூக சீர்திருத்த தலைவர்களான அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, N சிவராஜ், LC குருசாமி, சுவாமி சகஜானந்தர் வரிசையில் கம்பீரமா போராடியவர் தான் நம்முடைய அருமை பெரியவர் இளைய பெருமாள் அவர்கள். நந்தனை மறித்த சிதம்பரம் மண்ணில் பிறந்து நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை அந்த வாசலை திறந்தவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள். அவருக்கு சிதம்பரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் ஆரூர் சகோதரர் தோல் திருமாவளவன் அவருடைய நிறைவரங்கத்தை நான் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறேன். திருமாவர்கள் சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, சிதம்பர தொகுதியுடைய சீர்திருத்த பிள்ளையாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு தன்னுடைய எழுத்தால் துணை நிற்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் தனது பேச்சால் துணை நிற்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த விழாவுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களும், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும், முத்தரசன் அவர்களும், பேராசிரியர் ஐயா காதர் மைதீன் அவர்களும், KS அழகிரி அவர்களும், வேலுமுருகன், இப்படி எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்காக மட்டுமல்ல, அதற்காக மட்டும் இங்கே வந்திருப்பதாக நான் கருதவில்லை. நமது திராவிட மாடல் அரசினுடைய அனைத்து சமூக திட்டங்களுக்கும் துணையாக இருப்பவர்கள் இவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். அதனால் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர்கள், காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே பலிக்காது. பெரியவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் பள்ளியிலே படிக்கும் போதே தீண்டாமலுடைய அடையாளமாக இருந்த இரட்டைப்பானை முறையை எதிர்த்து போராடினவர். இராணுவத்திலே பணியாற்றினப்போ அங்கும் பாகுபாடு நிலவுவதை பார்த்து அவருக்கே உரிய துணிச்சலோடு உயர் அதிகாரிக்கு புகார் அளித்து அந்த பாகுபாடுகளை களைய காரணமாக இருந்தார். இராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின பெரியவர் இளைய பெருமாள் அவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கே வந்து ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் 1940 முதல் 1970 வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னெடுத்தவர். 1946 தன்னுடைய 22வது வயசுல 2000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினவர். பரங்கிப்பேட்டையில் பட்டியல் சமூகத்தினர் செருப்பு போடக்கூடாதுன்னு இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர். எங்கேயாவது பறை அடிக்கப்பட்டா உடனே இங்கே சென்று தடுத்து நிறுத்திடுவார். இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார். பல பொய் வழக்குகளில் சிக்கி 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார். நிலமற்ற கூலி தொழிலாளர் உரிமைக்காக போராடினார். இப்படி இவர் தொடர்ச்சியாக போராடினது தான் ஆதி திராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது.
இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமைகளுக்காக போராடின பெரியவர் இளையபெருமாள் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைஞ்சு 1952ஆம் ஆண்டு விடுதலை இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் 27 வயது இளைஞராக இருந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார். எம்பி ஆகி டெல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் சந்திக்கிறார். இவ்வளவு இளம் வயசில் எம்பி ஆகி வந்திருக்கீங்களா, அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்கன்னு அண்ணல் அம்பேத்கர் கேட்டப்போ தென்னார்காடு மற்ற தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள், தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார். மக்களுடைய உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடின ஐயா இளையபெருமாள் அவர்கள் 1980 முதல் 1984 வரை எழும்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியினுடைய தலைவர், இப்படி ஏராளமான பொறுப்புகளை வச்சு தொண்டாற்றி இருக்கிறார். இந்த பொறுப்புகளில் முக்கியமானது பட்டியல் பழங்குடியின மக்களின் மேன்மைக்காக 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தோட தலைமை பொறுப்பை அவர் வகித்ததுதான். 3 ஆண்டு காலம் இந்தியா முழுக்க பயணித்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையை ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த அறிக்கை இந்திய சமூக அமைப்போடு சாதிய வரிகளை மறைக்காம துல்லியமாக வெளிப்படுத்துச்சு. அதனால அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாதுன்னு சில தடுக்க பார்த்தாங்க. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற நாளில் அவர் தங்கியிருந்த அறையில் அவரை தாக்குதல் செய்வதற்காக முயற்சித்தாங்க, அதை செஞ்சாங்க. அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்து அறிக்கையை தாக்கல் செஞ்சார். இப்படி தாக்குதல் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியாக இருந்த இரா செழியன் அவர்களிடத்தில் அந்த அறிக்கையை காப்பியை கொடுத்து வைத்திருந்தார். அதனால்தான் திட்டமிட்டபடி அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அவரால் தாக்கல் செய்ய முடிந்தது. பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அடித்தளமே பெரியவர் இளையபெருமாள் கமிட்டியோட அறிக்கை தான். தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முள்ளை அகற்ற நினைச்சார். அதுக்கு எதிராக வழக்கம் போல அந்த சிலர் உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்போ கழக அரசு தாக்கல் செஞ்ச மனுவில் சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இளையபெருமாள் கமிட்டி அறிக்கை அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இருந்துச்சு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் சொல்லும்னு சொல்றதுக்கும் இளையபெருமாள் கமிட்டி அறிக்கை தான் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ஆதாரமாக சுட்டி காட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 29 அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோயில்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் பெரியவர் இளையபெருமாள் அவருடைய அறிக்கையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், தோழர் ஜீவா, பெருந்தலைவர் காமராசர்னு மிகப்பெரிய தலைவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் ஐயா இளையபெருமாள் அவர்கள். தீண்டப்படாத மக்களுக்கு கல்வி அளிப்பது மூலமா அவங்கள தீண்டாமை இழிவிலிருந்து மீட்டெடுக்க முடியும்னு சுவாமி சகஜானந்தர் திடமா நம்பினார். அதுக்காக நந்தனாரையே ஒரு அடையாளமாக அவர் தேர்ந்தெடுத்துட்டார். அப்படிப்பட்ட சுவாமி சகஜானந்தரை பெரியவர் இளையபெருமாள் பின்பற்றினார். பெரியவர் இளையபெருமாள் மேல தலைவர் கலைஞர் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார். இளையபெருமாள் அவர்கள் சிதம்பரத்தை சார்ந்தவர் என்பதால் சம்பந்தின்னு வாய் நிறைய கூப்பிடுவார். என்னுடைய பெரியம்மா பத்மாமையருடைய ஊர் இந்த சிதம்பரம் தான். அந்த குடும்ப பாச உணர்வோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பழகினார். 1980ஆம் ஆண்டு தேர்தலில் தலைவர் கலைஞர், அம்மையார் இந்திரா காந்தி, பெரியவர் இளையபெருமாள் ஆகிய 3 பேரும் திறந்த வெளி காரில்
ஊர்வலமாக போய் வாக்கு கேட்ட காட்சியை இன்னைக்கும் யாராலும் மறக்க முடியாது. 1998ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான தமிழ்நாடு அரசின் விருதை நம்முடைய திருமா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போல முதலா பெரியவர் இளைய பெருமாளுக்குத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து வழங்கினார். அதே போல ஐயா இளைய பெருமாள் அவர்கள் சமூக நீதி மாநாட்டை சென்னையில் நடத்தினப்போ அதை தொடங்கி வச்சு சிறப்புரையாற்ற முதலமைச்சர் கலைஞரைத்தான் அழைச்சிருந்தார். அவங்க 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு. சொல்லி வச்ச மாதிரி 2 பேருமே 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்திருக்காங்க. கலைஞர் ஜூன் 3ஆம் தேதி, பெரியவர் இளைய பெருமாள் ஜூன் 26ஆம் தேதி. செழிப்பேறாத சமூக தொண்டர்னு இளைய பெருமாள் அவர்கள் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார். இந்த நட்போடு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பெரியவர் இளைய பெருமாள் அவர்களுடைய பணிகளை சிறப்பிக்க இந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அவருக்கு 100ஆண்டு நினைவரங்கம் அமைக்க வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு 110 விதியை பயன்படுத்தி நான் அறிவித்தேன். இது ஏதோ பெரியவர் இளைய பெருமாள் அவர்களுக்கு புகழ் சேர்க்க மட்டும் நினைச்சிடாதீங்க. இது திராவிட மாடல் அரசு அவருக்கு செலுத்துகிற நன்றி கடன். இப்படிப்பட்ட அடையாளங்களால், குறியீடுகளால், நினைவு சின்னங்களால் மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி அரசா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காகவும் செயல்களையும் பல சாதனைகளை செய்கிறோம். லிஸ்ட் பெருசா இருக்கு, சொல்ல நேரம் தான் இல்லை. ஆனால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுகிறேன், தமிழ்நாடு வரலாற்றிலேயே திராவிட மாடல் அரசில்தான் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அதிகமான திட்டங்களை தந்திருக்கிறோம். ஆனால் இந்த திட்டங்கள் மட்டும் போதுமானு கேட்டா போதாது. சுயமரியாதை சமதர்ம சமூகத்தை பயணிக்கணும். அதையும் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சு காலனி என்ற சொல்ல அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கணும்னு முடிவு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய சாதி இருக்கக்கூடிய இறுதி எழுத்து இன் என முடியாம இரு என்ற விதியோடு மரியாதையா இருக்கணும்னு பிரதமர்கிட்டே கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதற்காக தொடர்ந்து போராடுவோம். சாதி அடையாளத்தோடு இருந்த பள்ளி கல்லூரி விடுதிகளை இனி சமூக விடுதிகள்னு மாற்றி இருக்கிறோம். நம்முடைய செயல்கள் மூலம் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மாறிடும்னு நான் சொல்ல வரல. சமூக விடுதலை பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். அதுக்கு காலம் பிடிக்கும். ஆனால் எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். நிச்சயம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றுவேன். அதற்காக திராவிட மாடல் சமூக விடுதலை தன்னோட பங்களிப்பை எப்பவும் உறுதியாக செலுத்தும். அதற்கு பெரியவர் இளைய பெருமாள் போன்ற தலைவர்களின் வாழ்வும் அவருடைய பணியும் நமக்கு வழிகாட்டட்டும். ஐயா இளைய பெருமாள் புகழ் வாழ்க, வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு என்று கேட்டால் ஒரு சிறப்பு அறிவிப்பு. இவ்வளவு பேசிட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டா பன்னீர்செல்வமும் கணேசனும் என்னை விட மாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர், இது அரசு நிகழ்ச்சி, ஏதாவது மாற்றத்துக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடக்கூடாதா என்று கேட்பார்கள். அவங்க மட்டும் இல்லை, எம்பிஆருக்கு எடுத்து திரும்பவும் கேட்பார், நாடாளுமன்ற உறுப்பினரும் கேட்பாங்க. அதில் முக்கியமாக நம்முடைய வேல்முருகன் விடாமல் கேட்காம விடவே மாட்டார். அதுக்காக ஒரு அறிவிப்பு. கடலூர், குறிஞ்சிப்பாடி மற்றும் பண்ருட்டி பகுதிகளில் வாழக்கூடிய மகளிருக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய வகையில் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கன்பாளையத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலணி மற்றும் காலணிகளுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான பெரும் தொழில் பூங்கா அமைக்கப்படும். சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் 75 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த தொழில் பூங்காவில் சுமார் 12,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், மகளிர், மாணவர், விவசாயிகள் எல்லாருக்கும் எல்லாம் வழங்கி என்றும் உங்களுடன் இந்த ஸ்டாலின் நிற்பேன், நிற்பேன், நிற்பேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் நன்றி உரையாற்ற மதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தும் விளிம்பு நிலை மக்களுக்கு அடையாளமாய் திகழ்ந்த ஐயாஎல் இளைய பெருமாள் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் கூடிய நூற்றாண்டு அரங்கினத்தினை திறந்து வைத்து கடலூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துள்ள மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாண்புமிகு விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாண்புமிகு கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அரசு தலைமை செயலர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஸ்ரீபெரும்புதூர் காட்டுமன்னார் கோயில் பன்ருட்டி கடலூர் நெய்வேலி விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், KS அழகிரி ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் காதர் மொஹிதீன் ஐயா அவர்களுக்கும், திரு முத்தரசன் ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் அவர்களுக்கும், ஐயாஎல் இளைய பெருமாள் குடும்பத்தினர் அனைவருக்கும், பொதுமக்கள், அரசு அலுவலர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கடலூர் மாவட்டத்தின் நிர்வாக சார்பாக மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழா நிறைவாக நாட்டுப்பெண் பாட அரசு இசைப்பள்ளி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभाशिष समाहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे